இன்றைக்கி இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மிலிட்ரி ஃபோர்ஸஸ் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா நியூ டெல்லியில் இருக்குது. இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஃப்ளாக் டே எப்போ கொண்டாடுறோம்னா டிசம்பர் 7, 1962 கொண்டாடிட்டுருக்கோம். இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் 3 கேட்டகரியாக இருக்குது. இந்தியன் ஆர்மி, இந்தியன் நேவி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்னு சொல்லி இருக்குது. இதில் இந்தியன் ஆர்மியோட மோட்டோ பார்த்தோம்னா சர்வீஸ் பிஃபோர் செல்ஃப். இந்தியன் நேவியோட மோட்டோ பார்த்தோம்னா மே த லார்ட் ஆஃப் வாட்டர் டு பி ஆஸ்பீசியஸ் அண்ட் டு அஸ். இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட மோட்டோ பார்த்தோம்னா டச் த ஸ்கை வித் க்ளோரி. இதில் இந்தியன் மிலிட்ரி பட்ஜெட்டுக்குன்னு சொல்லி 2021-2022 இயரில் $67 பில்லியன் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்திய மதிப்புப்படி பார்த்தோம்னா 4,78,195 கோடி மதிப்புன்னு சொல்லலாம். இது உலக அளவில் 3வது அதிக பட்ஜெட்டுக்கு ஒதுக்குறாங்கன்னு சொல்லலாம் இந்த அமௌண்ட்டை. அப்புறம் இந்தியன் மிலிட்ரி பார்த்தோம்னா 2வது அதிக ஆர்மி வீரர்களை கொண்ட நாடுனா இந்தியான்னு சொல்லலாம். எவ்வளவுனா 14,55,550 பேர் இந்தியன் மிலிட்ரியில் மொத்தம் இருக்காங்க. இந்தியா மிலிட்ரியில் பார்த்தோம்னா ஏற்றுமதி 19வது இடத்துல இருக்குது. ஏற்றுமதி பண்ணுறதுல, இறக்குமதி பண்ணுறதுல 4வது இடத்துல இருக்குது. இதில் ரஷ்யா, அமெரிக்கா, ஃப்ரான்ஸ், இஸ்ரேல்கிட்ட இருந்து தான் நம்ம மிலிட்ரி தேவையான பொருட்களை அதிகமாக நம்ம இந்த கண்ட்ரிஸ்கிட்ட இருந்து தான் வாங்குகிறோம். இது பார்த்தோம்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர் யாருன்னா ராஜ்நாத் சிங், டிஃபென்ஸ் செக்ரட்டரி அஜய் குமார், சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் ஜென்ரல் பிபின் ராவத், அப்புறம் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் ஜென்ரல் மனோஜ் முகுந்த் ரவானே, சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் அட்மிரல் கரம்பீர் சிங்கு, சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃப் ஆர்கேஎஸ் பத்ரியா. இவங்களாம் அந்த இதில் முக்கிய பொறுப்பில் இருக்காங்க. இந்தியன் மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ் பண்ணியிருக்குது. 3 ஆப்ரேஷன்ஸ். இந்தோ பாகிஸ்தான் வார் 1947, 1965, 1971 பண்ணியிருக்காங்க. அப்புறம் சைனா இந்தியா வார் 1962, கார்கில் வார் 1999. இதெல்லாம் ரொம்ப இன்றியமையாத ஒரு போராக இருந்திருக்குது. இந்திய இராணுவத்துக்கு தேவையான, மிலிட்ரிக்கு தேவையான பொருட்கள்லாம் இந்த ஒரு 8 கம்பெனிஸ் தான் கொடுக்குறாங்க. என்னென்ன கம்பெனிஸ்னால் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட், பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட், மெசகஜான் டாக் சிப் பில்டர்ஸ் லிமிடெட், கோவா சிப் பில்டர்ஸ் லிமிடெட், கார்டன் ரிச் சிப் பில்டர்ஸ் இன்ஜினியர்ஸ், மிதானி சொல்லுவாங்க அப்ரிவேஷன். இது ஃபுல் ஃபார்ம் மிஸ்ரா தாது நிகாம் லிமிடெட். இந்த 8 கம்பெனிஸ்கிட்ட இருந்து தான் நமக்கு தேவையான பொருட்கள் அதிகமாக கிடைக்கிது. இதில் பாராமிலிட்ரி ஃபோர்ஸஸ் பற்றி பார்த்தோம்னா அதில் இந்தியன் கோஸ்ட் கார்டு, அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ், ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஷியல் ஃபோர்ஸ், இந்த 3 கேட்டகிரி வந்துடுது. சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் அண்டு அதர்ஸில் பார்த்தோம்னா இதில் கொஞ்சம் கேட்டகிரிஸ் இருக்குது. பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், இந்தோ திபெத்தியன் பார்டர் ஃபோர்ஸ், நேஷ்னல் செக்யூரிட்டி கார்டு, சசாஸ்ட்ரா சீமா பால், ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ், நேஷ்னல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபோர்ஸ், டிஃபென்ஸ் ஸ்பெஷல் காப்ஸ், ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப், அப்புறம் ஸ்டேட் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ். அப்புறம் இதில் இந்தியன் மிலிட்ரியில் முக்கியமான அகாடமிஸ் பார்க்குறோம். நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி புனேயில் இருக்குது.